ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் 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 ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகனுடைய அருள் வந்து கேட்டதெல்லாம் கொடுத்துட்றாரு. என்னென்ன கேட்குறாங்களோ புத்திரஸ்தானமா, வேலையா, கல்யாணமா, என்ன கேட்டாலும் ஐயா வந்து மறுப்பு கிடையாது. இந்த ஒரு அம்மா வந்து நெய்வேலியிலேருந்து 10 லட்சம் ரூபா விட்டுன்னு சொன்னாங்க. இங்கே வந்த உடனே நான் சொன்னேன், அம்மா கவலைப்படாத, கிடைச்சிருமான்னு. வீட்டு போத்தில் பணம் வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து இது ஒன்று மட்டும் இல்லை, எல்லா அவங்களோட கோரிக்கைகளும் வேண்டுதலும் நிறைவேற்றி தான் போகிறாங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு போக முடியாத வயசானவங்கலாம் இந்த கோயிலுக்கு வந்து மன ஆறுதலோட போறாங்க. அதே முருகன் தான். நான் நேற்று ஒருத்தர் சொன்னா, நான் வந்து 6 மாசமா திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை. நேற்று யூடியூப்ல பார்த்ததுக்கா நம்ம முருகன் இன்னைக்கே வர வச்சுட்டாரு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கனா எவ்வளவோ சோதனை வேதனை தாண்டி சாதனை பண்ணிட்டு இருக்குன்னா எம்பெருமான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தான். அவருடைய தனிக்கருணையே கருணை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுத்துருவார். இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட 1970 முருகனுடைய அருளால சின்ன குடிசையா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய ஆறுதலும் அவங்களுடைய நம்பிக்கையாலும் சிறப்பான முறையில் அப்படியே வளர்ந்து முருகனுடைய எல்லா கோரிக்கைகளையும் ஏற்று இன்று இந்த அளவில் இருக்குது. இது பொதுவாகவே சொல்லணும்னு சொன்னால் முருகனுடைய அருள் வந்து அவங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் கொடுத்துட்றாரு. என்னென்ன கேட்குறாங்களோ புத்திரஸ்தானமா, வேலையா, கல்யாணமா, என்ன கேட்டாலும் ஐயா வந்து மறுப்பு கிடையாது. அவங்க வரும்போது 1000 கஷ்டமாக வந்தால் கூட இங்கேருந்து போகும்போது மன நிறைவோடு போகிறாங்க. நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்த மக்கள் வந்து வெளியே போகும்போது ஐயா மன நிறைவோடு இருக்கு, ஐயா மன நிறைவோடு இருந்து இவங்க வந்தவுடனே கவலையெல்லாம் தீர்ந்து போகுது, ஐயா சந்தோஷமா போறேன் அப்படின்னா. இந்த ஒரு அம்மா வந்து நெய்வேலியிலேருந்து 10 லட்சம் ரூபா விட்டுன்னு சொன்னாங்க. இங்கே வந்தவுடனே நான் சொன்னேன், அம்மா கவலைப்படாத, கிடைச்சிருமான்னு. வீட்டு போத்தில் பணம் வந்துடுச்சு. அவங்க சொல்றாங்க வந்து இது ஒன்று மட்டும் இல்லை, எல்லா அவங்களோட கோரிக்கைகளும் வேண்டுதலும் நிறைவேற்றி தான் போறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அற்புதமான முருகபெருமான் வரும்பொழுது இங்க வர்றவங்களாம் என்ன சொல்றாங்க, தனிப்பட்ட வைப்ரேஷன் இருக்குயா. இந்த வைப்ரேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்குது. ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு போக முடியாத வயசானவங்கலாம் இந்த கோயிலுக்கு வந்து மன ஆறுதலோட போறாங்க. அதே முருகன் தான் இங்க வந்து இருக்காரு. இங்க ஒண்ணுதான் இல்லை, கருணை கடல் மட்டும்தான் இல்லை. எல்லா சுவாமிகளும் எல்லா தெய்வங்களும் அவங்களுக்கு வந்து அருள் கொடுக்குறாங்க. எந்த கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதில்லை. திரும்பவும் என்ன இந்த மக்கள் வந்து அவங்க சொல்றாங்க, ஐயா இங்க வந்தோடனே எங்களுக்கு எல்லாம் நிறைவேறிடுச்சுயா. ஒரு ஐயா சொல்றாரு, செவ்வாய்க்கிழமை கூட்டம் வருது, கூட்டம் சரியான கூட்டம் வருது. என்ன நான் வந்து அந்த கூட்டத்தில் சொல்லிட்டு போறாரு, ஐயா என் மகளுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொன்னேன், கல்யாணம் ஆயிடுச்சியா, அது நல்ல நிறைவேறிடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா சொல்றாங்க. நல்ல வரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருமணமாகி எங்க முகப்பேர்லேருந்து ஒரு அண்ணாலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க, ஐயா இந்த மாதிரி வந்து அந்த கல்யாணம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் உள்பட திருமணமாகி 2 பேர் வந்து முருகனுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அற்புதமான அதிசயங்கள்லாம் நடக்குது. இப்போ பாருங்களேன், ஒருத்தர் வந்து அவர் பேர் வந்து என்னமோ சொன்னாருங்க, இந்த கோயிலில் வந்து இன்வென்டர் இல்லைன்னாங்க. இன்வென்டர் அவரே வாங்கி கொடுத்துட்டு பேர் சொல்லாம கூட போயிட்டாரு. அந்த மாதிரி அற்புதம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மனம் திறந்து முருகன் என்ன சொல்றாரு, யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க, அவங்க மனமோந்து செய்யறது அற்புதமான செயல். முருகபெருமான் சொல்றாரு, எக்காரணத்தை முன்னிட்டு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அன்னதானம் தினமும் அன்னதானம் நடக்குது. அன்னதானம் மட்டும் செவ்வாய்க்கிழமை, அதாவது 4-5 அண்டா அற்புதமா அன்னதான பிரபு அவர்
அந்த அன்னதான பிரபு அவங்க திருப்தியா சந்தோஷமா ஐயா நல்லா இருக்கு சுவாமி அப்படி சொன்னாலுமே எங்களுக்கு ஒரு காரியம் நடந்துன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, ஐயா நடந்துச்சியா நீங்க சொல்லி முருகனுடைய அருளால. ஒரு அம்மா கணவன் மணி சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு முருகன் கிட்ட கேட்கறாங்க, நீ இருக்கியா இல்லையா? செண்பகப்பூ மாலை போடுறாங்க. சொல்லும் போது நான் கேட்டேன், என்னம்மா உங்களுடைய குறை என்னதாம்மா? ஒன்றும் இல்லை சாமி, உங்க மூலியமா எனக்கு முருகன் பேசிட்டார், நான் நல்லா இருக்கேன், ஆத்மார்த்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அருளால செண்பகப்பூ மாலை செவ்வாய்க்கிழமை போட்டால் அடுத்த செவ்வாய்க்கிழமை மயில் தோகையிலேயே வந்து மாலை போட்டு ஐயா எனக்கு சந்தோஷமாயிடுச்சியா, நல்லா இருக்கீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து முருகப்பெருமான் அருளால ஜனங்க வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லி அவங்களோட நம்ம சொன்னா கூட ஒரு பக்கம் இருந்தா கூட மக்கள் சொல்லி மக்கள் இன்னொரு மக்கள் சொல்லி 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 எங்க இருந்தெல்லாம் வராங்க. போனீங்களா கிடைச்சிருச்சு சாமி, போனீங்களா கிடைச்சிருச்சு, கிடைச்சதுதான் சொன்னா இல்லைன்னு சொல்ல. எந்த காரியமும் அவர் இல்லைன்னு சொன்னதில்லை. இதுதான் சுவாமி முருகனுடைய பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி தான் சுவாமி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் பேர் லக்ஷ்மி நாராயணன். அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் 30 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, உமா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. 5 கரத்தனை ஆணிமுகத்தனை இந்தின் இளம்பை போலும் வேட்டனை, நந்தி மகண்டனை ஞானக்குவிந்தனை புந்தியில் வைத்தலை போற்றுகின்றேனே. நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி முருகனை பற்றி சொல்லணும்னா, நம்ம வந்து அவர் நினைக்கலாம், பகவான் நினச்சிட்டாருன்னா நம்ம இந்த இடத்துக்கு கட்டாயம் அவசியம் வந்துடுவோம். நான் நேற்று ஒருத்தர் சொன்னால், நான் வந்து 6 மாதமாக திருச்செந்தூர் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா. நேற்று யூடியூப்பில் பார்த்துருக்கா, நம்ம முருகன் இன்றைக்கே வர வச்சுட்டாரு, இன்றைக்கி வந்துட்டா காத்தால. வயசானவா முருகேசன் பார்வதின்னு ஒருத்தர், அவளுக்கு வந்து 93 வயசு ஆச்சு, ரொம்ப வயசானவா. அவள் திருச்செந்தூர் முருகனை நினச்சான்னா மாதம் இங்கே வந்துட்டு போயிடுவா. அவளால் இப்போ முடியல. நானே வார்த்தை போய் பிரசாதத்தை கொடுத்து சுவாமிக்கு அன்னதானம் பண்ண சொல்லுவேன் நம்ம கோயிலில். போன வாரம் நான் சைக்கிளில் வந்துட்டே இருக்கேன், ஒரு சின்ன பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. நான் பிழைப்பேனான்னு இருந்தது. எம்பெருமானோட திருவருளால் ஒரு துளி கூட ஆபத்து இல்லாமல், ஒரு துளி கூட எங்கேயும் காயப்படாமல் எம்பெருமான் தான் இந்த இப்போ நான் நிற்கிறேன்னா 30 வருஷமாக வேலை பார்க்கறேன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தான் துணை. இங்கே வந்து சென்னையில் திருச்செந்தூர்னா நம்ம எம்ஜிஆர் நகரில் இருக்க ஒரே திருச்செந்தூர் முருகன் தான். திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக இங்கே தான். அதனால் மக்களுக்கெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சென்னையிலே இருக்குன்ட்டு. அவர் கேட்டதுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல். நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே நம்ம சொல்லவே வேண்டாம் அவர்கிட்ட, நம்ம நினைக்கிறத அவரே நடத்தி கொடுத்துருவார். ஒரு அற்புத சக்தி வாய்ந்த கருணை கடல். மக்கள் வெள்ளமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமையானா இங்கே வந்து நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பொதுவாக காயினை முடிஞ்சு வச்சு ஒரு மஞ்சள் துணியில் அவள் ஆற்றுக்கு பிரார்த்தனை, அவளோட பிரார்த்தனை நேர்ந்துன்னு போய் ஆற்றுல வச்சு பூஜை பண்ணிவிட்டு அடுத்த வாரமே கொண்டு வந்து கட்டியா. ஏன்னா நினச்சது நல்லபடியாக நடத்தி கொடுக்க. கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுக்க. ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து குழந்தைக்கு வந்து உத்தியோகத்துக்காக பாஸ்போர்ட்டே எனக்கு கிடைக்கல, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். ஐயோ நான் என்ன பண்ண முடியும், என் முழுவட்ட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி நீங்கள் சொல்லுங்கன்னா. அவளை வந்து தொடர்ந்து நான் ஒரு 6 செவ்வாய்க்கிழமை வர சொன்னேன். இப்போ அவள் வந்து வெளிநாடு அமெரிக்காவில் இருக்காரு, நல்ல உத்தியோகம் கிடச்சிடுத்து, நல்லா இருக்காரு. திருச்செந்தூர் முருகன் தான் காரணம். குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லி சொன்னான். சுரேஷ் கன்னிதாயின்னு ஒருத்தர், அவளுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. அது ரொம்ப மனசு இதாகிட்டாரு சுரேஷ். என் ஒய்ஃப் வந்து ஆயிலி நட்சத்திரம், நான் ரோனி நட்சத்திரம், ஜோசியத்தில் சொல்லிட்டா குழந்தையே இருக்காதுன்னு. யார் சொன்னா, இந்த முருகன் வந்து நீ தொடர்ந்து நடந்துட்டு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பாருங்க. இப்போ வந்து 2 குழந்தை, அவளுக்கு பொன் குழந்தை. ஒன்று ஆதிலட்சுமி, இன்னொன்று இப்போ தான் பிறந்திருக்கு. 2 பொன் குழந்தை தான். அவையே சொல்ல, நாராயணசாமி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இந்த முருகன் அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த முருகன். இன்னமும் செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணின்னு தான் இருக்காது முருகனுக்கு. ஏன்னா இவ வந்து கருணை கடல். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லவே வேண்டாம், அவையே நடத்தி கொடுத்துருவாங்க. எம்பெருமான் வந்து நம்ம மனசில் நினச்சின்னு வரவங்க தான் அவருக்கு தெரியும். ஒருத்தர் வந்து குழந்தை பாக்கி இல்லையான்னு சொல்லி சொன்னான். 18 வருஷம் ஆச்சு. சங்கலிங்கநாத் தெருவில் இருக்கா. இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 40 வயசாக எடுத்தது அம்மாக்கு. ஐயோ இனிமேல் டாக்டர்ஸ் எல்லாம் குழந்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இவர் தான் வைத்தியநாத கடவுள். நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமியை நீங்கள் வேண்டிட்டு போங்க. சஷ்டி அப்போ சஷ்டி டயத்தில் தொடர்ந்து 6 நாள் விரதம் வைக்க சொன்னோம். சஷ்டி விரதம் இருந்தால் எங்கள் கோயிலில் ஆடி போகிறதுக்கு அம்பாள் மடியில் வச்சு முளைப்பயிர் கொடுப்போம் சுவாமிகிட்ட வேண்டியது.
அவளுக்கு இப்போ மகாலட்சுமி மாதிரி குழந்தை நல்லா அழகாக இருக்கா முருகனோட திருவருளால. ஏன் என்னையே எடுத்துக்கோங்களேன், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தது. நம்ம முருகன் சன்னிதானத்தில் தான் இங்கேயே தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு. அடுத்த வருஷமே முருகன் வந்தான். என் பையன் வெங்கட்டாமன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கான். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கனா எவ்வளவோ சோதனை வேதனை தாண்டி சாதனை பண்ணிட்டு இருக்கேன்னா எம்பெருமான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தான். அவருடைய தனி கருணையே கருணை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுத்துருவார். இங்கே வந்து கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்குது. தொடர்ந்து வந்துட்டே இருந்தானா சக்ஸஸ் ஆகிடுது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. ஒரு பையன் பட்டம் விட்டு பட்டம் கம்பியில் மாட்டின்னு கொடுத்து தெரியாதனமா அவன் 8th படிச்சுருக்கான். பட்டத்தை எடுக்கன்னு போய் கம்பியில் மாட்டிட்டான். அங்கேருந்து ஊந்துட்டான். அந்த தெருவில் உள்ளவாலாம் அவனுக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டா. அவன் அம்மா அந்த குழந்தை இப்படி கையில் எடுத்துட்டு வந்து இப்படி எடுத்துட்டு வந்து வாசல் நின்று சாமி சாமி என் பையனுக்கு இந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணு, நான் வேணா விபூதி இட்டு விட, அவன் பழிச்சுடுவான், இந்த முருகன் காப்பாற்றிடுவான், கவலைப்படாதீங்கன்னு அந்த மாதிரி கதை நின்று உள்ளே வரமாட்டேன்ட்டான். நேரம் முருக சன்னிதானத்துக்கு போனேன், தீபாவளி பண்ணி விபூதி எடுத்து நெத்திலிட்டேன். இப்போ அந்த குழந்தை நீ பேட்டியே கொடுத்தான், நல்லா இருக்கான். அவன் காலேஜை முடிச்சுட்டான். அவன் அம்மா வந்து ஒரு டிவியிலோட பேட்டி கொடுத்தா. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே நடக்கும். நம்ம முருகன் வந்து ஒரு வைப்ரேஷனே தனி. நம்ம வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அவன் நினைச்சாலே இப்போ அவன் நம்மளை கூட்டின்னு வந்துடுவான். நம்ம நினைக்கலாம், அவன் நினைச்சிட்டான்னா கன்ஃபார்மாக நீங்கள் கோயிலுக்கு போயிடு. எல்லாரும் வாங்கும். நீங்கள் நிச்சயமாக முருகனோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சௌக்கியமாக சகல சம்பத்து கூட அஷ்ட ஐஸ்வர்யத்தோட நல்லா இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகா, வீரவேல் முருகனுக்கு அரோகா, ஞானவேல் முருகனுக்கு அரோகா, சக்திவேல் முருகனுக்கு அரோகா, குமரவேல் முருகனுக்கு அரோகா, எம்ஜிஆர் நகர் அருள்மிகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகா.